Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BBL 2023-24 28th மேட்ச் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் vs சிட்னி சிக்ஸர்ஸ் 6ஆம் தேதி ஜனவரி 1:45க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MCGயில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். ஸோ அந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஒரு கிரவுண்டு, ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாமே டீசெண்டாக ஆடுவாங்க. அந்த இனிஷியல் ஸ்விங்கை கட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல ஸ்கோருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி பெரிய கிரவுண்ட் இருந்ததுனால ஸ்பின்னர்ஸ்க்கும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். அந்த இனிஷியல் ஸ்விங்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கிராஸ் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் போகலாம். அது ஒரு சில பேட்டர்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆவாங்க. அதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சான் மார்ஸு, ஜாக் ரவுலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் சேசிங்கில் மட்டும் நல்லா ஆடுவாங்க. அதே மாதிரி சில பிளேயர்ஸு டாம் ராஜர்ஸு மெல்பர்ன் ஸ்டார்ஸில் இருக்கவர் சேசிங் வந்தால் மட்டும் நல்லா ஆடுவார், ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஃப்ளாப் ஆவார். அந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அதே மாதிரி ஸ்காட் போலாண்டை ஆட் பண்ணியிருக்காங்க மெல்பர்ன் ஸ்டார்ஸில். அவர் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ்க்கு ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்சஸ் ஆடி பயங்கரமாக ஸ்விங் பண்ணி விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். நல்ல ஒரு ரிதமில் இருக்கார். இனிஷியல் ஸ்பெல்லுன்றது அவரோடது முக்கியம். இந்த சைடு தடுமாறிட்டு இருக்கக்கூடிய வின்ஸு, அதுக்கப்புறம் ஜாஸ் பிலிப்பே இவங்களாம் கொஞ்சம் அவரை பார்த்து ஆடுவாங்க. சப்போஸ் மாட்டினாங்கன்னா ஃப்ளாப் ஆக மிடில் ஆர்டருக்கு சிட்னி சிக்ஸர்ஸோட பேட்டிங் வரலாம். ஸோ பார்ப்போம் எப்படி மேட்ச் போகுதுன்னு. கிரவுண்டை பொறுத்தவரையும் நியூட்ரல் ட்ராக்னு எடுத்துக்கோங்க. பெரிய பவுண்டரிஸ் இருக்கும். இப்போ வரையும் நடந்த மேட்ச் எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்ஸாக தான் போயிருக்கு MCGயில். டவுட்னா நீங்கள் BBL 2022 MCGயில் நடந்த மேட்சஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியான்றது கிடைக்கும். அதே மாதிரி விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி BBL மாறும். அதை புரிஞ்சுக்கோங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பெர்த்து ஸ்காட்சஸ் ஆடினப்போ லான்ஸ் மாரிஸ் 5 விக்கெட் எடுத்திருப்பார். பட் அது பெர்த்து அதில் மேட்ச் ஆட்டு பவுலிங்கே பண்ணியிருக்க மாட்டார். பட் அடிலைட் கிரவுண்டில் அவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்திருப்பார். லான்ஸ் மாரிஸ் ஒரு விக்கெட் தான் எடுக்க முடியும். ஏன்னா விக்கெட்டு பிச்சுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த கிரவுண்ட் நியூட்ரலான ட்ராக் தான். ஸோ ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனலாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 2-3 மேட்சஸ் சரியாக போகாமல் இருந்துச்சு BBL. அதுக்கு முன்னாடி 6 மேட்ச் வின்னிங் கிடச்சிச்சு. மறுபடியும் நமக்கு ஸ்மால் லீக் வின்னிங் கிடச்சிருக்கு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க கிராண்ட் லீக்கை கண்டிப்பாக மேக் பண்ணுங்கள். நிறையா ரிஸ்க் எடுங்க. ஸ்டாட்ஸ் படி தான் மோஸ்ட்லி போகுது. ரொட்டேட்டிங் மட்டும் கரெக்டாக கேப்டன்ஷிப் கொடுத்தா போதும். அதேமாதிரி ஒவ்வொரு மேட்ச் ஒன் சைடாகவும் போகுது. ஒன் சைட் டீம்ஸையும் மேக் பண்ண பாருங்கள். ஒரிஜினல் டெலகிராமான்றதை செக் பண்ணி மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் vs சிட்னி சிக்ஸர்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். MCGயில் 68 மேட்ச் நடந்திருக்கு டொமஸ்டிக்கு. இதில் 29 ஃபஸ்ட் பேட் டீமும் 38 செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக 157 ரன். அதே மாதிரி இந்த ரெயின் பாதிக்கிற மேட்ச் மாதிரி இருந்துச்சுன்னா சேசிங் டீமுக்கு சாதகம் அதிகம், வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் சேஸ் பண்ணுறப்போ அந்த இனிஷியலாக பேட்டிங் வரவங்களே அதிக ரன்ஸ் போகலாம். அதை பயன்படுத்தியே இந்த டாம் ராஜர்ஸ் நிறைய மேட்சஸில் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த MCGயில் ஓவரால் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஆடின மேட்ச்லேயே 2 மேட்ச் மழையினால் பாதிக்கப்பட்டு கம்மி ரன் அடிக்கிற மாதிரி சான்ஸ் கிடச்சிச்சு. அதுலேயே மேக்ஸ்வெல்லும் டாம் ராஜர்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் மழை பெஞ்சு சேசிங் வர டீம் ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டாப்பில் வர பேட்டர்ஸ்க்கு கேப்டன்ஸ் கப்னா கொடுங்க. பேட் பால் 11 ஆப்பு GST கிடையாது. 0% GST இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸ்மால் லீக் வின்னிங்ஸ் சூப்பராக கிடைக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதேமாதிரி கபடி ப்ளே பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ப்ரோ கபடி. கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே ஈஸியாக நீங்கள் கபடியில் வின் பண்ணலாம். ஸோ பிளேயிங் 11 பார்ப்போம். மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரையும் அவங்களோட டீமில் எப்போ லாரன்ஸ் உள்ளே வந்தாரோ அப்போ இருந்து அவங்களுக்கு லக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவங்க ஸ்குவாடே ஸ்டெடியாக இருக்குது. வீக் லிங்க்னால் நம்ம இமாது வாசிம் மட்டும்தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜோல் பாரிஸு, ஸ்டிகிடி ஓகே. பட் இருந்தாலும் இவங்களுக்கு ப்ளஸ் என்னென்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு, வெப்ஸ்டரு, மேக்ஸ்வெல் இந்த 3 பேர் பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் பார்த்துப்பாங்க. இப்போ லாரன்ஸுமே பவுலிங் பண்ணுறாரு. அதேமாதிரி பேட்டிங்லேயுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு மேட்ச் ஆடினார். அவங்க இப்போது ஸ்காட் போலாண்டையுமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஓவரால் டீம் காம்பினேஷன் பயங்கரமாக இருக்குது. பேட்டிங் கார்ட்ரைட் வெளியே பேட்டிங் இருக்குது. கார்ட்ரைட் 2 மேட்ச் பேட்டிங்கே பண்ணலை. அந்தளவுக்கு இவங்களே மேட்சை முடிச்சிட்டாங்க. டாம் ராஜர்ஸும் கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. சேசிங் வரப்போ இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டீம்ஸில் சேசிங்கில் நல்லாவே ஆடிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஜாக் ரவுலி, சான் மார்சி இவங்கள மாதிரி ஃப்ளாப் ஆகிருக்காரு. சேசிங்கில் ஒரு முக்கியமான பிளேயர். லாரன்ஸ் ட்ராப் பண்ணலாமா அப்படின்னா ரிஸ்க்கு தான். பிக் பண்ணிக்கிறதா பெட்ரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷனில் பவுலிங் போடுறாரு. இந்த சைடில் உங்களுக்கு ரைட் ஹேண்டர்ஸ்னு இருந்தாலுமே கொஞ்சம் இந்த ஜார்டன் சில்க்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு அவுட் ஆகி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். அதனால் இப்போ மேக்ஸ்வெல், அடுத்து பார்த்தோம்னா இமாது வாசிம் இவங்க பவுல் பண்ணாலும் தேவைப்பட்டால் உங்களுக்கு லாரன்ஸையுமே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாரன்ஸுமே உங்களுக்கு பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்கு தான் லாரன்ஸ். அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல், நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இமாது வாசிம். 3 பேர். இமாது வாசிம் டைட் பவுலிங். எப்படி ஒரு ஆஸ்டன் ஏகர் டைட் பவுலிங் பண்ணுறாரோ அதே லென்த்து
அதே மாதிரி டைட்டாக பவுல் பண்ணுறாரு, விக்கெட் கிடைக்க மாட்டேது. அதனால் இந்த சைடு ஸ்பின் பண்ணுறப்போ இவங்க 2 பேத்துக்கான விக்கெட்ஸ்ன்றது கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு போலாண்ட். ஸோ போலாண்டை இனிஷியல் ஸ்பெல்லுன்றது வின்ஸு ஆடின 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் நல்லா ஆடிருக்காரு, மீதி எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பு. அதுக்கப்புறமா பேட்டர்சன் ஜஸ்ட் இப்போதைக்கு சான்ஸ் தராங்க. 12ஆம் தேதியிலேருந்து நடக்கூடிய மேட்ச்சில் ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஆடுவார், அப்போ வின்சி வந்து 1 டவுன் வந்துடுவார். ஹென்ரிகேஸு பயங்கரமாக டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடிட்டு இருக்காரு கண்டினியூவாக. அவருக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்காது, வெறும் பேட்டிங் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அவரை ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு போரான கிரிக்கெட் வந்து ஆடுறாரு பிபிஎல்ல. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. இந்த சைடில் உங்களுக்கு ஸ்பின்னு பேஸுன்னு மாறி மாறி பவுல் பண்ணுறப்போ ஃப்ளாப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் பிக்குனா போலாண்ட் ஸ்பெல்ல டீசெண்டாக ஆடிட்டா எப்படினாலும் உங்களுக்கு வந்து வின்சி ஒரு நல்ல பிக்குனே வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜார்டன் சில்க்கு, எட்வர்ட்ஸ். ஸோ எட்வர்ட்ஸ் ஒரு சூப்பரான கேப்டன் கேப்டன் சாய்ஸ். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறாரு, ப்ளஸ் பேட்டிங் வந்தாலுமே ஆடி கொடுக்குறாரு. இதில் ஒரு கீ என்னென்னா டாம் கரன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் டாம் கரன் ஒரு 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். அப்போ சேசிங் வரப்போ ஒரு 10-15 ரன் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே டாம் கரன் செகண்ட் பவுல் பண்ணால் ரெக்கார்டு பார்த்தோம்னா எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பு தான். 0 ஃபேண்டசி பாயிண்ட்ஸில் போயிருக்காரு செகண்ட் பவுல் பண்ணுறப்போ டாம் கரனு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி சேஃபாக மேக்ஸ்வெல் எட்வர்ட்ஸ்ன்னு போகிறது தான் பெட்டர். ட்ரெம்ப் கார்ட் பிக்காக நம்ம கார்ட்ரைட்டு அதுக்கப்புறம் சில்கை பார்க்கலாம். இது எந்த மாதிரி கான்செப்ட்னா ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் வந்து ஃப்ளாப் ஆவாங்க, லோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னா கார்ட்ரைட்டையும் சில்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டீம்ஸில். சான் ஆபட் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்து இருக்கும். ஸ்டீவோ கைஃபு, டோட் முர்பி இவங்களுக்கு பதிலாக யார் ஆடுறாங்கன்னு ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. மேபி ஜாக்சன் பேடே கூட ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்பின்னருக்கு வாய்ப்பு தராங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பிபிஎல் இப்போ மிடில் வந்து நிறையா பிளேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டீம்லேயுமே புதுசாக ஒரு பிளேயர் வந்து ஆடுறாங்க. ஸோ அதை பற்றி பெரிய டீட்டெயில் வந்து நமக்கு கிடைக்கல, ஏன்னா ஸ்குவாடில் இருக்காங்க, பட் எந்த பிளேயர் ஆடுவாருன்றது தெரிய மாட்டேங்குது. ஆன் டைமில் தான் தெரியுது. எப்படி அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸில் போப் ஆடினாரோ அதேமாதிரி ஓர்னில் வந்து ஆடிருப்பார் மெல்பர்ன் ரெனகேட்ஸில். அந்த மாதிரி ஒவ்வொரு புது பிளேயருக்கு வந்து வாய்ப்பு தராங்க. ஸோ அவங்க ஆடுறத ஆன் டைமில் வந்து ஏதாவது ஸ்டாட்ஸ் கிடச்சா முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஓவரால் பார்த்தோம்னா கண்டிப்பாக டெத்தில் பவுல் பண்ண போகிறது ஸ்காட் போலாண்டும் ஜுவல் பாரிஸ், அப்படி இல்லாட்டி ஸ்டிகிடி தான். ஸ்டிகிடி சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. இந்த சைடில் உங்கள் டெத்தில் சான் ஆபட் பவுல் பண்ணுவார், டாம் கரன் டெத்தில் பவுல் பண்ண சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பேட்டர்ஸ் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் கார்ட்ரைட்டு, ஜார்டன் சில்கை ஒரு சில டீம்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி சேஃப் ஆப்ஷனாக வெப்ஸ்டர், மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டாய்னிஸ் மிகப்பெரிய ஒரு கீ. எப்போ வேணால் அவர் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கலாம், பேட்டிங் ஆடலாம், பட் ரிஸ்க்கு தான். ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க, ஏன்னா போன மேட்ச் 0 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வாங்கி கொடுத்தாரு. ஒரு சில மேட்ச்சில் பார்த்தோம்னா கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன்ஸ் வந்து அடித்தார். ஒரே ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணார், மற்ற எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பு தான். ஸோ ஓவரால் மேக்ஸ்வெல் தான் நமக்கு பெட்டர் கேப்டன் சாய்ஸ். இந்த சைடில் எட்வர்ட்ஸு ஒரு நல்ல ஆப்ஷன். ஜிஎலுக்கு மட்டும் மாற்றி கேப்டனாக கொடுத்துக்கோங்க. பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து 2 டீம்லையுமே கிடையாது, ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. இந்த ஆஃப் ஸ்பின் லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் பார்க்காம மேக்ஸ்வெலை யார் பவுல் பண்ணால் எந்த பேட்டருக்கு பவுல் பண்ணாலுமே மேக்ஸ்வெல் விக்கெட்டுன்றதை எடுக்கிறாரு. ஏன்னா கரெக்டாக எப்போலாம் விக்கெட் விழுமோ அப்போலாம் வந்து மேக்ஸ்வெல் பவுல் பண்ணுறாரு. நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு விக்கெட்ஸுமே வந்து கிடச்சிருது. ஸோ ஓவரால் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் இந்த ஸ்காட் போலாண்ட், அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு பென் டார்வஸ், இந்த மாதிரி பியூர் பவுலர்ஸ்க்கு கேப்டன் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு டீமில் பாருங்கள். மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸ்குள்ளே கேப்டனாக கொடுக்குறது இந்த டீம் கரெக்டாக இருக்கும் இந்த மேட்ச்சில். இப்போ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஐடியான்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா டாம் ராஜர்ஸ் ஹெட்வேர்டில் 22 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 41. ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக நம்ம எப்படி பார்க்கலான்னா, இவரை சேசிங் வரப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க, ஒரு ஹை பிக் பிளேயருக்கு பதிலாக ஸ்மால் லீக்கில் கூட இவரை ஆட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சேசிங்கில் நல்லாவே ஆடுறாரு. ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஃப்ளாப் ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். வெப்ஸ்டர் ஹெட்டுகரில் 21 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 23 ரன் ஆவரேஜ். எப்போ வேணால் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் 20 ரன் ஆடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டன் சாய்ஸ். மேக்ஸ்வெல் ஹெட்வேர்டில் 43 ரன் ஆவரேஜ், 12 விக்கெட்டு, வென்யூவில் 44 ரன் ஆவரேஜ், 15 விக்கெட்டு. இதுக்கு மேலே ஒரு பிளேயருக்கு ஸ்டாட்ஸே தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து ரீசன்ட் ஃபார்மே மேட்ச்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுத்துடுறாரு, ஒரு 30-40 ரன் வந்து கொடுத்துட்றாரு. ஒரு பெட்டர் கேப்டன் சாய்ஸ். மேத்யூ ஷாட் எப்படி ஆடுறாரோ அதே மாதிரி மேக்ஸ்வெல். ஸோ 2 பேரும் வேறு லெவல் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இந்த சீசனில். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 34 ரன் ஆவரேஜ், ஹெட் வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ், பெட்டரான ஆவரேஜ். ஜிஎல்ல கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹை ரிஸ்க்கான டீம் ஏதாவது ஒரு டீமில் மட்டும் இந்த ரிஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்ல ஜாஸ் பிலிப்பே தான் 97% வந்து எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக.
சப்போஸ் ஒரு ஃபஸ்ட் பால் கோல்டன் டக் ஆகுறாரு, ஹேர்பர் வந்து ஒரு 3 கேட்ச் பிடிச்சிடறாரு, அப்படி இல்லாட்டி பேட்டிங் கூட கொஞ்சம் முன்னாடி ஆட வைக்கிறாங்க, ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னா இவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வருவார். மிகப்பெரிய ஒரு கீயாக இருக்கும். ஏன்னா ஒரு 4லேருந்து ஒரு 10% தான் இவர் எடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாட்ஸ்லாம் பெரிய அளவில் இல்லை. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், 90% வந்து ஜாஸ் பிலிப்பியை தான் எடுத்திருப்பாங்க. மேபி ஏதாவது ஒரு சில டீமில் வேணால் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். கார்ட்ரைட் ஸோ 39 ரன் ஆவரேஜ் ஹெட்விகெட்டில், வென்யூவில் 42 ரன் ஆவரேஜ், வேறு லெவல் பிளேயரு. பட் லாஸ்ட் மேட்ச் 2 மேட்சாக வந்து பேட்டிங் கிடைக்கல. சப்போஸ் டாப்பில் ஃப்ளாப் ஆனால் கார்ட்ரைட்ட கேம் நிற்கும். அந்த பவர் ஸ்ட்ரெச்சை பயன்படுத்தி கண்டிப்பாக ஹை ஸ்கோர் வந்து போவார். ஜோல் பாரிஸு 3 விக்கெட்டு தான், வென்யூவில் ஹெட்விகெட்டில் 6 விக்கெட்டு தான். செகண்ட் போல் பண்ணால் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் போல் பண்ணால் மேபி அந்த டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார், ஒரு விக்கெட் எடுப்பார், 30 பாயிண்ட் கிடைக்குன்ற கான்செப்டில் வேணால் எடுத்துக்கோங்க. மார்க்ஸ் டிகிரி ஃபார்ம்லேயே கிடையாது. ஹெட்விகெட்டில் 12 விக்கெட்டு, வென்யூவில் 4 விக்கெட்டு. இந்த சீசனே வந்து அவருக்கு சரியில்லை. ஸோ பிரிஸ்பன் ஹீட்ஸில் இருக்கப்போ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பேட்டிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் மார்க்ஸ் டிகிரி. பட் இந்த சீசன் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ஜாஸ் பிலிப்பி ஸோ ஹெட்விகெட் ஆவரேஜ் பார்த்தோம்னா 29, வென்யூ ஆவரேஜ் 28, 7 இன்னிங்ஸில் ஆவரேஜ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிஷியலில் அந்த போலாண்டுக்கு பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் வந்து சேஃபாக வந்து ஆடிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் வந்து போகலாம். பட் ஆனால் ஒரு சில ஏதாவது 1-2 டீமில் மட்டும் இவரை ட்ராப் பண்ணி ஹேர்பரை ஆட் பண்ணி பாருங்கள். பின்சி 38 ரன் ஆவரேஜ், அதேமாதிரி வென்யூவில் 30 ரன் ஆவரேஜ், பெட்டரான ஆவரேஜ் தான். டீசெண்டான பிளேயர், நம்புவோம் நல்லா ஆடுவார்னு. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஹென்ரிகெஸ் ஆவரேஜ்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். பட் அவர் பேட்டிங் தான் வந்து ரொம்ப போராக இருக்குது. பவுலிங் பண்ண மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சால் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஜேர்டன் சில்க்கு 45 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 62 ரன் ஆவரேஜ். இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஆவரேஜே இவருக்கு தான் இருக்குது. கிடைக்கிற எல்லா சான்ஸுமே வந்து ஹிட் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா, கரெக்டாக ஜேர்டன் சில்க் வந்து அந்த கேப் பார்த்து ஆடுவார். அப்போ எம்சிஜியில் வந்து கேப்புன்றது தான் அதிகமாக இருக்கும். அதில் 3 ரன்னு, அதுக்கப்புறம் 4 இந்த மாதிரியே அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு பேட்டர். டாப்பில் விக்கெட்ஸ் போகும் டீம் எடுத்துக்கோங்க. எட்வர்ட்ஸு டாம் கரனுக்கான ஸ்டாட்ஸ் வந்து நான் கொடுக்கல. டாம் கரன் ஸ்டாட்ஸ் வந்து போர் தான். அவரோட சின்ன ஒரு லாஜிக் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க, விக்கெட் எடுப்பார். செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் குறைவு. பேட்டிங்லாம் நம்ப முடியாது. அதே மாதிரி எட்வர்ட்ஸு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. சானா பேட்டு ஹெட்விகெட்டில் 21 விக்கெட்டு, வென்யூவில் 13 விக்கெட்டு. பெட்டரான ஒரு பிளேயர். ஜிஎல்ல கேப்டன்ஸ்க்கு கொடுக்கலாம். அதேமாதிரி பென் டார்வஸ் 18 விக்கெட்டு, அதுக்கு ஒரு வென்யூவில் 13 விக்கெட். ஒரு டீசெண்டான பிக்கு. ஸ்டீவ் ஒக்கைஃப் ஆடுவாரான்னு தெரியல, பெரிய அளவில் ஸ்டாட்ஸ் இல்லை. அதேமாரி டோட் முர்பிக்கும் பெரிய அளவில் ஸ்டாட்ஸுன்றது கிடையாது. ஸோ ஓவரால் இப்போதைக்கான டீம் தான். பட்டு ஆன் டைமில் இப்படி தான் வந்து கேப்டன் நான் டெலகிராமில் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். டாம் கரன் மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கொஞ்சம் மாற்றலாம். வெப்ஸ்டரு, ஸ்டாய்னிஸு, ஜேர்டன் சில்க்கு, வின்ஸு, நெக்ஸ்ட்டு ஜாஸ் பிலிப்பே. இதில் டாம் ராஜர்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா எடுத்துக்கோங்க. பென் டார்வஸ், சானா ஆபர்ட், போலாண்ட் இதுவே போதுமான ஒரு டீம் தான். இதிலேருந்து மாற்றி கேப்டன்ஸுக்கு கொடுத்துக்கலாம். சப்போஸ் விக்கெட்டில் வந்து ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கும், கொஞ்சம் டேக்கியான விக்கெட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் கிடச்சா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேட் பால் ஒன்று ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. 0% GST 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. போனஸும் கொடுப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதான் வந்து நம்ம டீமாக இருக்கும். டெலகிராமில் மேபி ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். இதிலே நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணால் சானா பேட் கொடுங்க. அதேமாதிரி போலாண்ட், வெப்ஸ்டரு, வின்ஸு, இல்லை பேட்டர் காம்பினேஷனில் மிடில் கொடுத்தீங்கன்னா கார்ட்ரைட்டு, சில்க்கு கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிடில் இருக்கிறது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்டாட்ஸை பயன்படுத்துங்க. அதேமாதிரி ஆன் டைமில் முடிஞ்ச அளவுக்கு பிச் ரிப்போர்ட்டை வந்து எப்படி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நீங்களே கூட பிச் ரிப்போர்ட்டை கூகுளில் குரோமில் டைப் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை கொஞ்சம் பாருங்கள். நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக்ஸில் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போதும். ஒன் சைட் டீம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில கிரவுண்ட்ஸில் சேஸ் பண்ணுற டீம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அடிலைட் ஓவர்லேயே அப்படி தான். இந்த சீசன் ஃபுல்லாகவே 3 மேட்ச் தான் நடந்திருக்கு. 3மே சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த டீமுக்கு எதிராக ஆடினாலும் அந்த மாதிரி சேஸ் பண்ணுற டீம் ஜெயிப்பாங்க, ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் ஜெயிப்பாங்கன்ற காம்பினேஷன்லையும் டீமை செட் பண்ணுங்கள்.